வீக் டே எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். வீக் டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு 5 டேட்டு கொடுத்துருக்கேன். டேட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த வீக் டே கண்டுபிடிக்க போகிறேன். வீக் டே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு வீக் டேன்னு கொடுத்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இதில் போய் இந்த டேட்டை கொடுத்துருங்க. இந்த டேட்டை கிளிக் பண்ண வேண்டியது. ஒரு டேட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். இப்போ 5. இப்போ இந்த 5 என்ன அடுத்தனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள். சண்டேன்னு கொடுங்களேன். சண்டே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி எழுங்க. ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி சாட்டர்டே வந்துடும். அப்போ வந்து சண்டேங்கிறது நம்பர் 1. இது வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இங்கே நம்பர் 5 என்ன வந்திருக்கு? தேர்ஸ்டே வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல தேர்ஸ்டேன்னு வரணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இண்டெக்ஸ்னு கொடுங்க. இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த டேஸ் அப்படியே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு F4 கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்துருங்க. F4 கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக் டேயை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீக் டேயை வந்து கிளிக் பண்ண வேண்டியது. கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லும். தேர்ஸ்டேன்னு சொல்லிடும். இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணி கீழே எழுத்திங்கன்னா அடுத்த டேட்டுக்குலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வீக் டே சொல்லிட்டோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம், உங்களுக்கு டேஸையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும்.